ஆன்மீக ஒளி யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். எங்களது சேனலில் நீங்கள் இன்று காண இருப்பது சிவபெருமான் தன் பக்தனுக்கு கலங்காதே, நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்று அபயமளித்து அவன் வாழ்க்கையே மாற்றியமைக்கும் ஒரு நிகழ்ச்சியான கதையின் வாயிலாக விளக்குகிறார். இதோ, ஒரு அடர்ந்த கிராமத்தில் சிவநேசன் என்ற ஏழை தொழிலாளி வாழ்ந்து வந்தான். அவன் பெரிய அறிஞனோ அல்லது வசதி படைத்தவனோ அல்ல. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். காலையில் எழுந்ததும் பழைய சிவலிங்கத்திற்கு ஒரு வில்வ இலையை சாற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என்று உருகுவது மட்டுமே. அவன் வாழ்க்கையில் சோதனைகள் சூறாவளியாக வீசின. செய்த தொழில் நஷ்டமடைந்தது. கடன் சுமை ஏறியது. போதாக்குறைக்கு அவன் உடல்நிலையும் நலிவடைந்தது. ஒரு நாள் உணவிற்கே வழியில்லாத நிலையில் ஊர் மக்கள் அவனை எள்ளி நகையாடினர். எப்போதும் சிவம் சிவம் என்கிறாயே, உன் கடவுள் உனக்கு ஒருவேளை சோறு கொடுத்தாரா என்று கேலி பேசினர். மனமுடைந்த சிவநேசன் ஊர் எல்லையில் இருந்த சிதிலமடைந்த சிவன் கோயிலுக்கு சென்றான். கண்கள் குளமாக, ஈசா, எனக்கு செல்வம் வேண்டாம், புகழ் வேண்டாம், ஆனால் உன்னை நம்பியவன் கைவிடப்பட மாட்டான் என்ற வாக்கை பொய்யாக்கி விடாதே, நான் கலங்கி நிற்கிறேன், எனக்கு வழிகாட்டு என்று கதறி அழுதான். அன்று இரவு அவன் ஒரு மரத்தடியில் சோர்வாக படுத்து கிடந்தான். நள்ளிரவில் ஒரு மெல்லிய ஒளி அவன் கண்களை கூசியது. கனவா அல்லது நனவா என்று தெரியாத நிலையில் ஒரு கம்பீரமான குரல் அவன் செவிகளில் விழுந்தது. மகனே சிவநேசா, கலங்காதே, உன் கண்ணீரை நான் கண்டுவிட்டேன். இந்த நொடி முதல் உன் துயரம் தீர்ந்தது. நான் உன்னோடுதான் இருக்கிறேன். திடுக்கிட்டு எழுந்த சிவநேசன் சற்றும் முற்றும் பார்த்தான். அங்கே யாரும் இல்லை. ஆனால் அந்த இடத்தில் ஒரு விசித்திரமான நறுமணம் வீசியது. அவன் கையில் ஏதோ ஒன்று தட்டுப்பட்டது. அது என்னவென்று பார்த்த அவனுக்கு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம் காத்திருந்தது. சிவநேசன் கையில் தட்டுப்பட்டது ஒரு பழைய ஏட்டுச்சுவடி. இருட்டில் அதன் வரிகள் மினுமினுத்தன. குழப்பத்துடன் அதை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினான். மறுநாள் காலை அதை படித்தபோது அது அந்த ஊர் எல்லையில் இருந்த பாழடைந்த சிவன் கோயிலின் இரகசிய வழிமுறைகள் மற்றும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் புதைந்திருக்கும் புனிதமான மூலிகையை பற்றிய குறிப்பு என்பதும் புரிந்தது. அவன் அந்த குறிப்பின்படி தேடிச் சென்றபோது அங்கே அபூர்வமான சில மூலிகைகளை கண்டான். சிவபெருமான் காட்டிய அந்த வழியில் அம்மூலிகைகளை கொண்டு ஒரு தைலத்தை தயாரித்தான். வியக்கத்தக்க வகையில் பலகாலம் தீராத நோய்களால் அவதிப்பட்ட கிராம மக்கள் அந்த தைலத்தை பயன்படுத்தி குணமடைந்தனர். சிவநேசனின் புகழ் மெல்ல மெல்ல பரவியது. அவனை எள்ளி நகையாடியவர்கள் இப்போது அவனிடம் உதவி கேட்டு வரத் தொடங்கினர். அவனிடம் செல்வம் சேரத் தொடங்கியது. ஆனால் அவன் மனம் மாறவில்லை. வந்த செல்வத்தில் பாதியை ஏழைகளுக்கும் மீதியை அந்த சிதிலமடைந்த கோயிலை புதுப்பிக்கவும் பயன்படுத்தினான். இருப்பினும் அவனது வளர்ச்சியைக் கண்டு பொறாமை கொண்ட சிலர் அவன் ஏதோ மந்திரம் தந்திரம் செய்வதாக அரசனிடம் பொய் புகார் அளித்தனர். ஒரு நாள் அரண்மனை வீரர்கள் வந்து சிவநேசனை சூழ்ந்து கொண்டனர். நீ மக்களை ஏமாற்றுகிறாய், உன்னை சிறையில் அடைக்க அரசர் ஆணையிட்டுள்ளார் என்று கூறி அவனை இழுத்துச் சென்றனர். சிவநேசன் துடிக்கவில்லை. சிறை கதவுகள் அடைக்கப்பட்ட போது அவன் கண்களை மூடி மீண்டும் அதே நம்பிக்கையுடன் அழைத்தான். ஈசா, நீ என்னோடு இருப்பதாகச் சொன்னாயே, இப்போது நான் என்ன செய்வேன்? அப்போது சிறைச்சாலைக்குள் ஒரு மர்மமான முதியவர் வடிவில் ஒருவர் தோன்றினார். அவர் சிரித்துக்கொண்டே சிவநேசனை பார்த்து ஒரு ரகசியத்தை சொன்னார். சிறையில் தோன்றிய அந்த முதியவர் சிவநேசனின் காதில் மெல்லச் சொன்னார். மகனே, அஞ்சாதே. அரசனின் மகளுக்கு நீண்ட நாட்களாக இருக்கும் தீராத தலைவலி இன்று நள்ளிரவு அதிகமாகும். அப்போது உன்னால் மட்டுமே அதை குணப்படுத்த முடியும் என்று அரசன் உணர்வான். இந்த விபூதியை வைத்துக்கொள் என்று கூறி மறைந்தார். அவர் சொன்னது போலவே நடந்தது. அரண்மனை வைத்தியர்கள் கைவிட்ட நிலையில் அரசன் வேறு வழியின்றி சிவநேசனை அழைத்து வரச் சொன்னார். சிவநேசன் அந்த முதியவர் கொடுத்த விபூதியை பூசி சிவபெருமானை மனதார நினைத்து துதித்தான்.
அடுத்த சில நிமிடங்களில் இளவரசியின் நோய் முழுமையாக நீங்கியது. தன் தவறை உணர்ந்த அரசன் சிவநேசனிடம் மன்னிப்பு கேட்டான். நீ சாதாரண மனிதன் அல்ல, ஈசனின் அருள் பெற்றவன் என்று கூறி அவனுக்கு பொன்னும் பொருளும் வழங்கி கௌரவித்தான். பொறாமை கொண்டவர்கள் தலை குனிந்து நின்றனர். சிவநேசன் தனக்கு கிடைத்த செல்வத்தை கொண்டு பாழடைந்த சிவன் கோயிலை ஒரு பிரம்மாண்டமான ஆலயமாக கட்டினான். ஊர் மக்கள் அனைவரும் அவன் பக்தியை கண்டு வியந்தனர். வாழ்க்கையின் அந்திம காலத்தில் சிவநேசன் அதே ஆலயத்தில் அமர்ந்திருந்தபோது மீண்டும் அதே கம்பீரமான குரல் கேட்டது. சிவநேசா, சோதனை நேரங்களில் உன்னோடு இருந்த நான் இப்போதும் உன்னோடு தான் இருக்கிறேன். வா என்னிடம். அடுத்த நொடி ஒரு பேரொளி சிவநேசனை சூழ்ந்து கொண்டது. அவன் அந்த சிவலிங்கத்துடன் ஜோதியாக கலந்தான். நம்பிக்கை உள்ளவரை ஈசன் கைவிடுவதில்லை என்ற உண்மை அந்த ஊர் முழுக்க இன்றும் பேசப்படுகிறது. நாம் கலங்கி நிற்கும்போது இறைவன் நமக்கு பக்கத்திலேயே இருக்கிறான். அவநம்பிக்கை கொள்ளாமல் பொறுமையாக இருந்தால் அந்த ஈசனே நம் வாழ்வை மாற்றுவார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இதே போன்று பல வீடியோக்கள் எங்களது சேனலில் தினந்தோறும் ஒளிபரப்பி கொண்டு வருகிறோம். எங்களை ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.